எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி பில்லா வந்து ஆஃப்டர் 2007 ரிலீஸ் ஆன படம் இன்றைக்கி பிரம்மாண்டமான முறையில் ரீரிலீஸ் ஆகிருக்கு. ஆஃப்டர் 19 இயர்ஸ் பில்லா எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த படத்தில் ஐ வாஸ் த கோ ப்ரொடியூசர். இன்றைக்கி திருப்பி இதை த்ரூ சசிகலா ப்ரொடக்ஷன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கோம். ரொம்ப இப்போ மார்னிங் ஷோ ஆடியன்ஸோடு பார்த்தோம். எல்லாரும் வந்து புது அஜித் படம் ரிலீஸ் ஆனால் என்ன வேகம் உத்வேகம் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இது வந்து 19 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ரீரிலீஸ் பண்ணாலும் அதே இதில், அதுவும் இன்றைக்கி அஜித் பர்த்டே ஆக எல்லாரும் அருமையாக செலிப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. திருப்பி இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையிறது. நன்றி. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அஜித். நான் காலையிலே ட்வீட் பண்ணிட்டேன், இருந்தாலும் வணக்கம். ஃபஸ்ட்டு ஏகே சாருக்கு ஹாப்பி பர்த்டே. சசிகலா தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பாக பி ஆண்டனிதாஸ் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய பில்லா 1 ரீரிலீஸு பிரம்மாண்ட முறையில் வரவேற்பு இருக்குது. ரசிகர்கள் வந்து ரொம்ப கொண்டாடுறாங்க. புது படத்துக்கான எவ்வளோ தூரம் சப்போர்ட்டோ அந்த சப்போர்ட்டை வந்து ரசிகர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லா படத்தை ரிலீஸ் பண்ணுவதில் சசிகலா தயாரிப்பு நிறுவனம் பெருமை கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் பழைய ஸ்டைலில் இருக்க அந்த பில்லா வந்து சசிகலா தயாரிப்பு நிறுவனத்தின் நம்ம ஸ்டுடியோவில் 7.1 டால்பியில் வந்து நம்ம அதை சவுண்டிங்காக பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சவுண்டிங்காக பண்ணும்போது ஆடியன்ஸ் வந்து புது படம் என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் நிறைய படங்கள் சக்ஸஸ் ஆன நிறைய படங்கள் வந்து நம்ம ரிலீஸில் பிளானில் இருக்கும். அதில் மைனா ரொம்ப மக்கள் மத்தியில் ரொம்ப பேசப்பட்ட படம் மைனா, அடுத்து சாட்டை, இப்படி நிறைய படங்கள் வந்து ரசிகர்களுக்கு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். இப்போல்லாம் வரக்கூடிய படங்களில் கதைகளில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, மக்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ பழைய படங்களை ரொம்ப ரசிக்கிறாங்க, குறிப்பாக ரிலீஸ் படங்களை ரொம்ப ரசிக்கிறாங்க. கண்டிப்பாக சசிகலா தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பாக பி ஆண்டனிதாஸ் அவர்கள் வந்து நிறைய படங்களை ரிலீஸ் பண்ணுறதில் திட்டப்பட்டிருக்காங்க. இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ சார். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லார் சார்பாகவும் நம்ம அல்டிமேட் ஸ்டார் நம்ம தலை நம்ம ஏகே சாருக்கு நான் பர்த்டே விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். உழைப்பாளர்கள் தினம் அன்னைக்கு பிறந்த கடுமையான உழைப்பாளி அவர் அஜித் சார். அண்ட் நான் எல்லா ஸ்பீச்லேயும் சொல்கிற மாதிரி எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து கஷ்டப்பட்டு உழைச்சா வாழ்க்கையில் முன்னேறலாங்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம அஜித் சார். சினிமா தான் வந்து அஜித் சாருக்கு பேஸு. அவருக்கு இன்னொரு பேஷன் வந்து இப்போ ரேஸு. ஆனால் அவர் எதில் காலடி எடுத்து வச்சாலும் கொஞ்சம் கூட குறையல அவருக்கு கிரேஸு. அண்ட் தலைனாலே ஃபேன்ஸுக்கு வந்து அது வந்து ஒரு எமோஷன் தான். அது எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. தலைங்கிற நேமே ஒரு எமோஷன். அண்ட் நான் தான் சொல்லியிருந்தேன் ஒரு படத்துக்கு ப்ரொமோஷனே தேவையில்லை. ஏன்னா எத்தனை பில்லாவே நாங்கள் நிறையா வாட்டி 32 இயர்ஸ் ஆஃப் அஜித் சார் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி அஜித் சார் பர்த்டே போட்டிருக்கோம். எப்போ போட்டாலும் வித்தின் 10 மினிட்ஸில் இந்த ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. ஸோ எப்போவுமே வந்து அஜித் சாருக்கு அந்த பவர் வந்து பயங்கரமாக இருக்குது. அவரை தேடி வருது பத்மபூஷன் எல்லாமே. ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் கமலா வந்து ரீரிலீஸ் ஃபோட்டோவே நீங்கள் ஆக்கியிருக்கீங்க. எல்லா ரீரிலீஸுக்கும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த நேரத்தில் ஆடியன்ஸ், ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி அடுத்து மைனா படம்லாம் பண்ணுறேன்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். வைப் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க இன்னும் என்ஜாய் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுறோம். பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதனால தான் புக்கிங் ஓப்பன் பண்ண 5-10 நிமிஷத்தில் கமலாவில் ரீரிலீஸ் ஃபுல்லாகுது. ஸோ தேங்க்யூ ப்ரெஸ், ஆடியன்ஸ். ஆக்சுவலாக பில்லா 2007 ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் ஆக போகுது. இருந்தாலும் ஒரு புது படத்துக்கான ஒரு கிரேஸ், குட் பேட் அக்லி நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த 20 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ரீலீஸும் ரொம்ப அருமையாக இருந்தது. இதுக்கப்புறமும் அஜித் சாரோட படங்கள் வந்து நாங்கள் ரீலீஸ் நிறையா வெயிட் பண்ணிருக்கோம். அடுத்து ஆக்சுவலி மங்காத்தா ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்னும் என்ன இருந்தால் இதை நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுறோம். ஸோ அந்த படம் ஒரு கல் கிளாசிக் ஃபிலிம். ஸோ அது ரிலீஸ் ஆனால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் மூவிக்கு சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு. ஏகே சாரே சொல்லியிருக்காரு ஏகே கூப்பிடுங்க. ஆனா இன்னமும் வந்து உள்ளுக்குள்ள போனோம்னா அந்த பேர் சொல்லி தான் கூப்பிடுறாரு. அலன் பேர் சொல்றேன், புரியுது காடுன்னு சொல்லி வர வைக்கிறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மக்களுக்கு வந்து உங்க மேல இருக்கக்கூடிய அந்த அந்த
நேம் யூஸ் பண்ணல. அப்படி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல. ஒரு ஃபேனா மட்டும் இருந்தா ஓகே. அத மிஞ்சி ஆகும்போது அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்டைலிஷா இருக்கா? இல்லை ஆக்சுவலாக என்னன்னா நாங்கள் தேட்டருக்குள்ளே இருக்க இந்த ரெஸ்பான்ஸ் தேட்டருக்குள்ளே நாங்கள் இந்த பண்ணுற அடவடியெல்லாம் ஓகே தான். பட் தேட்டருக்கு வெளியே நாங்கள் அந்த மாதிரி இல்லைங்களா. இப்போது ரீலீஸ் ஆகுது, புது படம் வருது, அந்த டைமில் நாங்கள் எங்களோட ஒரு கலாட்டாக்கும் ஒரு ஃபன்னுக்கும் ஷேர் மேலே நாங்கள் வச்சுருக்க ஒரு பாசத்துக்கும் நாங்கள் இந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் தேட்டருக்கு வெளியே எங்கள் சார்பில் எங்கள் சைட்லேயோ எந்த ஒரு நெகட்டிவான இதுவும் வர்றது இல்லைங்களா. இப்போது அவர் எங்களை திருத்தி நாங்கள் ரொம்பவே இப்போ நாங்கள் ரொம்ப டீசென்ட் ஆகிட்டோம் சொல்ல போனால். மாறி இருக்கீங்க. ஃபேனா இருந்து என்னெல்லாம் மாறி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு இதோட கொஞ்சம் மோசமாகவே இருந்தது. லைக் வெளியே இந்த அட்ராசிட்டிஸ் வந்து நாங்கள் வெளியே பண்ணிட்டு இருந்தோம், நாங்களும் ஒத்துக்கணும். இப்போ அவர் எங்களை திருத்தி கொஞ்சம் கம்மியாகி ஸோ தேட்டருக்கு வெளியே அஜித் ஃபேன்ஸ் வேறு, தேட்டருக்குள்ளே இருக்க அஜித் ஃபேன்ஸ் வேறு, உள்ளே இருக்க என்டர்டைன்மெண்ட் எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தான். ஸோ வெளியேனா அவர் எப்படி வந்து சினிமாக்கு தவிர்த்து எப்படிலாம் வேறு என்ன பேசுகிறாரோ, ரேஸை பற்றியும் லைஃப்பை பற்றி என்ன பேசுகிறாரோ அதை ஃபாலோ பண்ணி தான் லைஃபுக்கு வெளியும் தேட்டருக்கு வெளியும் நாங்கள் வந்து லைஃப்பில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஃபேனா நீங்க வந்து மற்ற ஃபேனுக்கு சொல்லக்கூடிய ஒரு இல்லை ஃபேனாக நான் ஃபேன்ஸுக்கு சொல்ல வேண்டியதே கிடையாது. ஏன்னா நாங்கள் எல்லாருமே அவரோட ஃபேன்ஸ். அவரோட அட்வைஸ் வந்து நீங்க உங்க வாயால சொன்னா நல்லா இருக்கும். அவரோட அட்வைஸை நாங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். எல்லா ஃபேன்ஸுமே நாங்கள் வந்து கரெக்டாகவே இருப்போம். ஆமாம், நானும் வேணா இவங்களும் எல்லாரும் மாதிரி ஃபேன்ஸ் தானே. ஸோ அவரோட அட்வைஸை ஃபாலோ பண்ணாலே கரெக்டாக இருக்கும். ஆக்டரா மட்டும் தானே பாக்குறீங்க? ஒரே கேள்விதான். ஆக்டரா மட்டும் தானே பாக்குறீங்க? ஆக்டர் தேட்டரில் ஆக்டராக பார்க்கலாம். அவர் அதை தவிர்த்து நிறைய பேசுகிறாருல்ல. வெளியும் ஒரு ஆக்டரா மட்டும் இல்லை, வெளியே ஒரு ஆக்டரா மட்டும் இருந்தாருன்னா நாங்கள் ஆக்டர் ஸோ ஓகே. அவர் ஆக்டரா இல்லாட்டினா காலையில் 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டு ஏன் வந்து போடணும்? ஆக்டரா இல்லைன்னா காலங்காத்தால ஃபர்ஸ்ட் ஓட்டு 7 மணிக்கு ஏன் வந்து போடணும்? அவர் ஒரு குட் சிட்டிசன், குட் ஹியூமன் பீயிங். புரியுதா? அட்ரா ஹாப்பி பர்த்டே.